அனைவருக்கும் வணக்கம். கொடுத்த காசுக்கு மேல கூவாதீங்க. திரும்ப உங்களுடைய குரல் வலையே உங்களை காரி துப்பும். 10 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பேசிட்டு இருந்தீங்க? இந்த கவின்குமார் ஆணவ படுகொலை அந்த சம்பவத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க என்ன பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு உங்களுக்கு நினைவு இருக்கா? திமுக விசிகாவை வந்து ஒரு கொடிகம்பம் கூட நடவிட மாட்டேங்குது. ஒரு பேரணி, ஒரு மாநாடுனா அனுமதி கொடுக்க மாட்டேங்குது. எங்களை பத்தி இந்த திமுக என்ன நினைச்சிட்டு இருக்கு? 234 தொகுதியிலையும் தனிச்சு நிக்கிற அளவுக்கு விசிகா பலமான கட்சி தெரியுமா அப்படின்லாம் பேசிட்டு இருந்தீங்க. ஆனா இந்த கவின்குமார் ஆணவ படுகொலை நடக்குது, அதுக்கு எதிராக சட்டம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எம்.கே. ஸ்டாலினை சந்திக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சந்திச்சுட்டு வந்தீங்க. அங்க போனா உங்களுக்கு என்ன மந்திர கயிறு கட்டி விடுவாங்களோ எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி கடந்த காலங்கள்லயும் அப்படிதான் பண்ணிருக்கீங்க. இந்த குடிகாரங்களுக்கு எல்லாம் இனிமே குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி மந்திர கயிறு கட்டி விடுவாங்கல்ல, அத மாதிரி நீங்க எம்.கே. ஸ்டாலினை போய் சந்திச்சா இனிமே இந்த ஆள் வந்து நம்மளை பத்தி வெளியில தப்பா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கயிறு கட்டி விட்டுருவாங்களா அப்படின்னு தெரியல. இப்போ எம்.கே. ஸ்டாலினை சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க பேசுற டோன், உங்களுடைய தோணி எல்லாமே மாறி போச்சு. எம்.கே. ஸ்டாலின் மாதிரி இங்க ஒரு முதலமைச்சரே கிடையாது, கருணாநிதி மாதிரி இங்க பெரிய ஆளே கிடையாது, கருணாநிதி மாதிரி தலைவரே கிடையாது. கருணாநிதியை பத்தி தப்பா பேசுனீங்கன்னா நான் கத்தியை தூக்கிட்டு வருவேன்டா அப்படிங்கிற அளவுக்கு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த கருணாநிதி நினைவு தினம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 7ஆம் தேதி நடந்தது இல்லைங்க. அதுக்கு ஒரு கூட்டம் அப்படிங்கிறத என்னத்துக்கு போடுறாங்கன்னு தெரியல. திமுக தரப்புல இருந்து ஒரு கூட்டம் அப்படிங்கிறத போடுறாங்க. கூட்டணி கட்சிகள் எல்லாம் போயிட்டு அங்க கலந்துக்கிட்டு அவருடைய புகழ் அப்படிங்கிறத பேசணும். போகாம இருக்க முடியாதுதான், நம்ம ஒத்துப்போம். திருமாவளவன் போகாம இருக்க முடியாது. போகாம இருந்தா 6 சீட்டு 5 சீட்டா ஆகும், இல்ல 4 சீட்டா கூட ஆயிடும். அதுக்காக போயிட்டு ஏதோ பேசணும் தான். திருமாவளவனும் போறாரு, ஒரு மரியாதைக்காக போறாரு. அந்த கூட்டத்தோட தலைப்பே என்ன அப்படின்னா, போராளிகள் ஓய்வதில்லையா. என்னத்துக்கு இந்த தலைப்புன்னு தெரியல. உண்மையாலுமே எடப்பாடி பழனிசாமி சொல்ற மாதிரி இந்த பேர் வைக்கிறதுல திமுகவை அடிச்சுக்க முடியாது போல. நோபல் பரிசு கொடுக்கணும் அப்படின்னா திமுகவுக்கு இந்த பேர் வைக்கிறதுக்கு கொடுக்கலாம் போல. அத மாதிரி போராளி ஓய்வதில்லை அப்படின்னு அந்த கூட்டத்துக்கு பேர் வச்சிருக்காங்க. அதுல போயிட்டு திருமாவளவன் அவர்கள் பேசுறாங்க. சரி, போயிட்டீங்க, மேடையில பேசுறீங்க. ஏதோ கலைஞர் என்ன செஞ்சார் தெரியுமா? சமூக நீதிக்காக அது செஞ்சார், ஈழத்துக்காக இது செஞ்சார், அதுக்காக அது செஞ்சார், பக்கத்துக்காக ஏத்தாப்புல செஞ்சார் அப்படின்னு நீங்க எதையாவது சொல்லிட்டு பேசிட்டு கடைசி வரைக்கும் ஒண்ணுத்தையுமே சொல்லாம வந்திருக்கலாம். ஆனா அந்த ஸ்டாலின் அவர்களை மீட் பண்ணீங்கல்ல, கட்டி விட்ட கயிறு உங்க கையில அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு போல. என்ன பேச ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, கருணாநிதிக்கு எதிராக இங்க நிறைய பேர் பேசுறாங்க, அவர் வந்து கெட்டவர் போல இங்க சித்தரிக்கிறாங்க. ஆனா அவர் இந்த சமூக நீதிக்காகவும் இந்த ஈழ விடுதலைக்காகவும் எவ்வளவு குரல் கொடுத்தார், எவ்வளவு போராடினார் அப்படின்னு பேசிட்டு இத எம்ஜிஆர் இதை செய்யல, இங்க திராவிடத்துக்குள்ள பார்ப்பனம் வர்றதுக்கு எம்ஜிஆர் தான் காரணமா இருந்தாரு, சமூக நீதிக்கு எதிராக எம்ஜிஆர் தான் இருந்தாரு, சோ அவர் தான் ஜெயலலிதாவை கொண்டு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவை அட்டாக் பண்ணணும்னு எம்ஜிஆர்ல தொடங்கி இப்போ சீமான் அவர்களை நீங்க எதிர்த்து பேசணும் அப்படிங்கிற வரைக்கும் இங்க வந்து இப்ப நிறைய பேர் வந்து கருணாநிதி ஈழத்துக்காக அது பண்ணல இது பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவர் என்னெல்லாம் பண்ணார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்களையும் ஒரு அட்டாக் அப்படிங்கிறத பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்க பேசுனதுலயே ஒரு முக்கியமான விஷயம், பார்த்த உடனே எனக்கு கோபத்தை ஏற்படுத்தின விஷயம் என்ன தெரியுமா? நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னா, கருணாநிதி ஈழப்போர் நடக்கிறப்போ அந்த இறுதி கட்டத்தப்போ அவர் வந்து ஒரு முதலமைச்சர், ஒரு நாட்டுல வந்து பல மாநிலங்கள் இருக்கு, அதுல ஒரு மாநிலத்தோட முதலமைச்சரா இருக்காரு. அவரு நினைச்சிருந்தா எப்படி போரை தடுத்து நிறுத்த முடியும், அவரு நினைச்சிருந்தா போரை தடுத்து நிறுத்தி இருக்கலாமே அப்படின்லாம் சொல்லிட்டு சில பேர் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்களை குறிப்பிட்டு பேசுறீங்க. நான் ஒரே ஒரு உதாரணம் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். யாரும் தப்பா நினைச்சுக்க வேணாம், விசிகா நண்பர்கள் பார்த்தா கூட தப்பா நினைச்சுக்க வேணாம். ஏன்னா திருமாவளவன் பேசினதை விட இது ரொம்ப கம்மியானதுதான். என்ன அப்படின்னா, திருமாவளவன் இருக்காரு, அவங்க வீட்டுல ஒரு 5-6 பெண்கள் இருக்காங்க, இன்னும் ஒரு ஆண்கள் இத மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. யாரோ 4 பேர், யாரோ 3 பேர் வந்து அந்த குடும்பத்தை சீரழிக்கிறாங்க அப்படின்னா, திருமாவளவன் அவங்க 3 பேர் இருக்காங்கப்பா, நம்ம என்ன பண்ண முடியும், நான் தான் குடும்ப தலைவன், ஆனா அவங்க 3 பேர் இருக்காங்க, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்துருவாரா? போலீஸ் ஸ்டேஷன் போக மாட்டாரு, நீதிமன்றம் போக மாட்டாரு. அப்படி அதுக்கு போகிறதுக்குலாம் அதுக்கான காலம் இல்லை அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு இருக்கக்கூடிய கட்டை அங்க வீட்டுல இருக்கக்கூடிய பொருள் எடுத்தாவது அவங்கள தாக்குவாரா இல்லையா? தான் இறந்து போனாலும் பரவாயில்ல, என்னுடைய குடும்பம் வீணா போக கூடாது, நான் தான் இந்த குடும்ப தலைவன் அப்படின்னு தாக்குவாரா, செய்வாரா, செய்ய மாட்டாரா? அதை தானே நாங்க கருணாநிதி எதிர்பார்த்தோம். ஒரு குடும்ப தலைவன் வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் மோசம் பண்ணப்படுறத பார்த்துட்டு அப்படியே சும்மா இருப்பானா? என்னால எதுவும் பண்ண முடியாது, அவன 4 பேர் இருக்கானுங்க, ஏதாவது பண்ணிட்டு போட்டுன்னு சும்மா இருப்பாங்களா? அந்த இடத்துல தானே கருணாநிதி இருந்தாரு. என்னத்த பண்ணாரு? ஒரு நாள் வந்து உண்ணாவிரதம், அந்த உண்ணாவிரதம்ங்கிற பேரே நாசமா போச்சு, அது மேல இருந்த மரியாதையே போச்சு அப்படின்னா கருணாநிதி பண்ண அந்த காரியத்தாலதான். ஒரு நாள் ஏசி எல்லாம் வச்சுக்கிட்டு, ஏர் கூலர் எல்லாம் வச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டு, இந்தாண்ட ஒரு மனைவி இந்தாண்ட ஒரு மனைவியை உட்கார வச்சு படுத்துக்கிட்டு, சாயங்காலம் பசி எடுத்துச்சோ என்னமோ தெரியல, போறப்ப வந்து போர்லாம் முடிஞ்சிருச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்லை, எல்லாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் இருந்த கொஞ்சம் நபர்களையும், அங்க இவருடைய பேச்சை கேட்டு இந்த செய்தி போயிட்டு போர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அங்க எழுந்து போன நபர்களையும் கொன்ற நபர் தான்
இந்த கருணாநிதி. ஆனா இந்த கருணாநிதியால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்றதுக்கு இப்ப அப்புறம் நீங்க மட்டும் சிஎம் ஆகி என்னத்த பண்ண போறீங்க? இப்ப எம்.கே. ஸ்டாலின் மட்டும் அப்புறம் சிஎம் இருந்து என்னத்த பண்றாரு? நீங்க என்னத்துக்காக கட்சி நடத்துறீங்க? அப்புறம் ஒரு சிஎம் ஆலே, ஒரு ஸ்டேட்டோட சிஎம் ஆலே ஒண்ணும் பண்ண முடியல அப்படின்னா 6 சீட்டை வச்சுக்கிட்டு நீங்க என்னத்துக்கு கட்சி நடத்துறீங்க? என்னத்துக்கு உங்களுக்கு கட்சி? கலைச்சு விட்டுட்டு போயிட வேண்டியதானே? இனிமேல் நீங்க எந்த மேடையில பேசினாலும் சரி, உங்களுடைய கருணாநிதி புகழ் பாடுறீங்களா பாடுங்க, எம்.கே. ஸ்டாலினோட புகழ் பாடுறீங்களா பாடுங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா எம்ஜிஆர் அவர்கள் வந்து சமூக நீதிக்கு எதிராக இருந்தாங்க, ஜெயலலிதா அவர்கள் வந்து சமூக நீதிக்கு எதிராக இருந்தாங்க, இந்த திராவிடத்துக்குள்ள இந்த பார்ப்பனியத்தை கொண்டு வந்ததே இவங்க தான் அப்படிங்கிற இந்த உருட்டல் பேச்சை இதோட நிறுத்திக்கோங்க. இங்க வந்து யாரும் ஆட்சி பண்ணவே கூடாது, இவங்க தீண்ட தகாதவங்க, பார்ப்பனியர்கள்னா தீண்ட தகாதவங்க அப்படின்னு யாருமே கிடையாது. ஏன் திராவிட கும்பல் நீங்க இருக்கிறப்ப பார்ப்பனிய கும்பல் இருந்தா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்க பண்ணதை விட இந்த சமூகத்துக்கு, இந்த சமூக நீதிக்காக இந்த கருணாநிதி பண்ணதை விட இந்த எம்ஜிஆர் அவர்களும் இந்த ஜெயலலிதா அவர்களும் நிறைய தாங்க பண்ணிருக்காங்க. ஏங்க, ஒரு அருந்ததியரை சட்ட பேரவையோட சபாநாயகரா யாருங்க கொண்டு வந்தாங்க? தனபால் அவர்களை யாருங்க கொண்டு வந்தாங்க? ஜெயலலிதா கொண்டு வந்தாங்களா? இல்ல சமூக நீதி பேசக்கூடிய கருணாநிதி கொண்டு வந்தாராங்க? இல்ல தலித் எழுமலையை வந்து யாருங்க பொது தொகுதியில நிறுத்தினாங்க? ஒரு தலித்தை வந்து திமுக நிறுத்திருக்கா? பொது தொகுதியில இது வரைக்கும் நிறுத்திருக்கா? ஜெயலலிதா தானே நிறுத்தினாங்க. இது போக ஈழம் பத்தி நீங்க பேசுறீங்கல்ல, சிங்கள வீரர்கள் வந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஐபிஎல் மேட்ச்ல வந்து விளையாடக்கூடாதுன்னு அப்படிங்கிற உத்தரவை யார் கொண்டு வந்தார்? 2009 போர் நடந்தது. 2011 வரைக்கும் நீங்க தான் ஆட்சியில இருந்தீங்க. அப்ப ஏதாவது சட்டம் கொண்டு வந்தீங்களா? ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க சிங்கள வீரர்கள் விளையாடக்கூடாது அப்படிங்கிற ஒரு உத்தரவை கொண்டு வந்தாங்க. ராஜபக்சே சர்வதேச குற்றவாளி அப்படின்னு சட்டமன்றத்துல பேசியது யாருங்க? 70 விடுதலைக்கு அந்த 7 பேர் இருக்காங்கல்ல, அவங்களுடைய இந்த ராஜீவ் காந்தி படுகொலை அந்த சம்பந்தமான அந்த 7 இருக்காங்கல்ல, அவங்களுடைய விடுதலைக்காக சட்டமன்றத்துல தீர்மானம் ஏற்றினது யாருங்க? கருணாநிதி ஏற்றினாரா இல்ல ஜெயலலிதா ஏற்றினாங்களா? செங்கொடி, ஈழத்துக்காக இறந்து போன செங்கொடி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சட்டமன்றத்துல மரியாதை செலுத்திய நபர் நம்ம நீங்க சொல்லக்கூடிய அந்த சோ கால்டு கருணாநிதியா இல்ல ஜெயலலிதாவா? தமிழ் தேசியவாதிகளை அந்த காலகட்டத்துல, அப்போ தமிழ் தேசியவாதிகளுக்கு அந்த சுதந்திரம் அப்படிங்கிறது 2011, 12, 13 அந்த காலகட்டத்தில் அந்த பேச்சுரிமை அப்படிங்கிறது அடக்கப்பட்டிருந்ததுன்னா, திமுக இப்போ அடக்கி ஒடுக்க நினைக்கிற மாதிரி அடக்கப்பட்டிருந்தது அப்படின்னா, இந்நேரம் தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே நம்ம கண்முன்ல முன்னாடி இல்லாமலே போயிருந்திருக்கும். அதுக்கான சுதந்திரம் கொடுத்து தமிழ் தேசியம் அப்படிங்கிறது அவங்களுடைய உரிமை, பேச வேண்டியது அவங்க வழி, அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, அவங்க இனம் வந்து சாகிறத கண்ணால பார்த்திருக்காங்க, அவங்கள பேச விடணும் அப்படின்னு அந்த அனுமதி கொடுத்தது அப்படின்னா ஜெயலலிதா தான். நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? தமிழுக்காகவும் இல்ல ஈழத்துக்காகவும் இல்ல சமூக நீதிக்காகவும் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்க எடுத்து உங்களுக்கு விளம்பரப்படுத்த சொல்லித்தர தேவையே இல்லை. செஞ்சிருந்தா எடுத்து காட்டலாமே. மாநில சுயாட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சியை புடிச்சிங்க. கருணாநிதி என்ன மாநில சுயாட்சியை கடைபிடிச்சாரு, கொண்டு வந்தாரு? தமிழர்களுக்காக தான் நாங்க ஆட்சியை நடத்துறோம் அப்படின்னு சொன்னீங்க. என்னத்துக்காக கட்சி தூக்கி கொடுத்துட்டு வாயை பொத்திக்கிட்டு சும்மா உட்கார்ந்து இருந்தீங்க? ஈழத்துல போர் தொடங்கிய காலகட்டம், அப்போ 1980, 83 ரொம்ப பீக்ல இருந்தது அந்த சண்டை அப்படிங்கிறது. அப்பதான் அவ்வளவு பெருசா மாறுது. அப்போ கருணாநிதி என்ன பேசினாரு? ஈழ போர் நடந்தது, இல்ல அவ்வளவு பேர் கொல்லப்பட்டாங்க, கொத்து கொத்தா சாகடிக்கப்பட்டாங்க. ஆட்சி 2006 இருந்து 2009 வரைக்கும் அந்த போர் அப்படிங்கிறது உச்ச கட்டத்துல இருந்த காலகட்டம். அப்போ கருணாநிதி என்னத்த அந்த ஈழ மக்களுக்காக சொன்னாரு? மழைவானம் விட்டாலும் தூவானம் விடுறது இல்ல. அதாவது நிறைய பேர் இப்ப 50,000 பேரு, 40,000 பேர், 30,000 பேர்னு செத்துட்டாங்க. இப்போ 10,000 பேரு, 5,000 பேர் தான் செத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணமா மழைவானம் விட்டாலும் தூவானம் விடுறதில்லை அப்படின்னு பேசின கருணாநிதி பேசின பேச்ச இந்த மக்கள், இந்த தமிழ் மக்கள், இந்த ஈழ மக்கள் எப்படி மறப்போம்? சமூக நீதி, இந்த ஈழத்துக்காக நிக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தால இனிமே திருமாவளவன் எங்கேயும் மேடையில பேச வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதோ கொஞ்ச நெஞ்சமாவது உங்க மேல ஒரு மரியாதை அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு, அதையும் வீணாக்கிடாதீங்க. நீங்க எப்பொழுதும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அதிமுக வந்து சமூக நீதிக்காக எதுவுமே பண்ணல, இங்க இருக்கக்கூடிய எஸ்சி மக்களுக்காக எதுவுமே பண்ணல, திமுக தான் பண்ணுச்சுன்னு சொல்றீங்க. திமுக என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறத நீங்க லிஸ்ட் எடுத்து காமிங்க. நான் அதிமுக ஒரு பார்ப்பன பெண் ஜெயலலிதா அவர்கள் வந்து என்ன பண்ணாங்க, அவங்க 1991 முதல் முறையா முதலமைச்சர் ஆகுறாங்க, அதுல இருந்து என்ன பண்றாங்க அப்படிங்கிற லிஸ்ட நான் கொண்டு வரேன். 1969 முதலா கருணாநிதி வந்து முதலமைச்சர் ஆனாரு, அவரு என்னத்தை செஞ்சாரு அப்படிங்கிறத நீங்க கொண்டு வாங்க. 1991 பின்தங்கியோர்
மிக பின்தங்கியோர் கல்வி உதவித்தொகை உயர்த்தப்பட்டது 1991. அவங்க அப்பதான் ஃபர்ஸ்ட் சிஎம்மா வராங்க. அப்பவே பின்தங்கியோர், மிகவும் பின்தங்கியோருக்கு கல்வி தொகை அப்படிங்கறத ஒரு பார்ப்பனிய பெண் தான் உயர்த்தினாங்க அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன் இதை நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, இங்க எம்ஜிஆர் தான் பார்ப்பனியத்தை உள்ள கொண்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்றீங்க. சரி, பார்ப்பனியம் உள்ள வந்தது, அவங்க செஞ்சதை நீங்க செஞ்சிருக்கீங்களா, இந்த திராவிடாஸ் கும்பல் செஞ்சிருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல நமக்கு. 1992 பட்டியல் சாதி, அதாவது எஸ்சி மாணவர்களுக்கு இலவச தையல் இயந்திரம், சைக்கிள் வழங்கல் 1992 பண்ணிருக்காங்க. 1994 69% இடஒதுக்கீடு அப்படிங்கறத அட்டவணை 9 கொண்டு போய் வச்சாங்க. இந்தியாவுல எந்த மாநிலத்திலையும் 69% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஆனா அதை இவங்க மாத்தவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அட்டவணை 9 கொண்டு போய் வச்சு, இன்னும் இந்தியாவுல ஒரே ஒரு மாநிலத்துல 69% இடஒதுக்கீடு இருக்கு அப்படின்னா அது தமிழ்நாட்டில் தான் இருக்கு. 1995 அருந்ததியர் நல வீடுகள் மற்றும் குடிநீர் திட்டங்களை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 2001 திரும்ப ஜெயலலிதா ஆட்சிக்கு வராங்க. எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு இலவச யூனிஃபார்ம், காலனி, பைகள் திட்டம், அதாவது அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பசங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் ஃப்ரீயா கொடுக்கறது, காலனி கொடுக்கறது, பைகள் கொடுக்கறது, இந்த விஷயத்தெல்லாம் ஆரம்பிச்சு வச்சது ஜெயலலிதா அவர்கள் தான். சமூக நீதினு பேசக்கூடிய கருணாநிதி எதையும் ஆரம்பிச்சு வைக்கலங்க. 2002 பழங்குடி கிராமங்களுக்கு மின்சாரம், சாலை வசதி திட்டங்களை வந்து பழங்குடி மக்களுக்காகவே தனித்துவமா சிறப்பா அந்த விஷயத்த செஞ்சாங்க. ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க? 2006 2011 வரைக்கும் தமிழ்நாட்டுக்கே மின்சாரம் கிடைக்காம பண்ணீங்க. ஆனா 2002 பழங்குடி இன மக்களுக்காக மின்சாரம் வேணும், சாலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒரு திட்டத்தை உருவாக்குனாங்க. 2004 எஸ்சி எஸ்டி வன்முறை தடுப்பு வழக்குகளுக்கு சிறப்பு நீதிமன்றம், அதாவது இந்த எஸ்சி எஸ்டிக்கு ஏதாவது பிரச்சனை வருது, ஏதாவது ஜாதிய பிரச்சனையோ இல்லை வேற ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா அதை விசாரிக்கிறதுக்காக சிறப்பு நீதிமன்றம் அப்படிங்கிறத உருவாக்குனாங்க. இது போக அந்த லிஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப பெருசா தான் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் உங்கள்கிட்ட படிச்சு காட்டணும் அப்படின்னா நீங்க ஏதாவது செஞ்சுட்டு தான் உங்கள்கிட்ட படிச்சு காட்டலாம். நீங்க செய்யறது எல்லாமே வாய் வேலை, வாயாலேயே பொழப்ப ஓட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. இறுதியா ஒரே ஒரு விஷயம் தான், இங்க எம்ஜிஆர் குறித்தோ ஜெயலலிதா குறித்தோ இல்ல சீமான் அவர்கள் குறித்தோ விமர்சனம் வைக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது. திமுகவுல இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சரி, அந்த கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சரி, எந்த தகுதியும் கிடையாது. இவங்க மேல விமர்சனமே இல்லையா அப்படின்னா இருக்கும். ஆனா அதை எடுத்து வைக்கிறதுக்கு நீங்க ஏதாவது செஞ்சுட்டு இவங்க இதை செய்யல அப்படிங்கிற குற்றச்சாட்டை எடுத்து வச்சா பிரச்சனை கிடையாது. சீமான் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் செஞ்ச விஷயத்த நீங்க செய்யல அப்படிங்கிறது தான் உண்மை. அதை மறைக்கிறதுக்காக இந்த கருணாநிதியை வந்து இங்க எல்லாம் கெட்டவர் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண நினைக்கிறாங்க அப்படிங்கிற பேச்சுலாம் நீங்க பண்ணவே தேவையில்ல. அவர் கெட்டவர் மாதிரி இங்க யாரும் ப்ரொஜெக்ட் எல்லாம் பண்ணல. உண்மையாலும் அப்படிதான். திமுகவுக்கு நீங்க முட்டு கொடுத்து கருணாநிதி நல்லவர் அப்படிங்கிறத கொண்டு வரதை தாண்டி நீங்க சமூக நீதிக்காக என்ன பண்ணீங்க, இந்த ஈழ மக்களுக்காக என்ன பண்ணீங்க அப்படிங்கிற விஷயத்த ஃபர்ஸ்ட் வெளியில சொல்லுங்க. சீமான் அதை செஞ்சா அது என்ன அப்படி பண்ணலாம், இது என்ன இப்படி பண்ணலாம் அப்படின்னு வாய்ஸ் சாவடால் இருக்குல்ல, அதை யார் வேணாலும் பேசலாம். செம்மணி புதைக்குழி மரணம் படுகொலை அப்படிங்கிற விஷயம் எவ்வளவு பெரிய விஷயமா வெடிச்சிட்டு இருக்கு. இலங்கை முழுக்க, உலகம் முழுக்க தமிழர்கள் மனசு வந்து பதறிட்டு இருக்குல்ல. அதுக்காக என்ன பண்ணிட்டீங்க? ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துனீங்களா? ஒரு வெளியில உங்களால திமுக கூட்டணி ஆட்சியில இருந்துகிட்டு ஒரு வார்த்தை உங்களால பேச முடியுதா? ஒரு இனம் அவ்வளவு மோசமா கொண்டுழைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சு உங்களால பேச முடியுதா? அப்புறம் என்னத்துக்கு நீங்க இந்த வாய்ஸ் ஆஃப் நீங்க திமுகவுக்கு முட்டு கொடுக்கறதெல்லாம் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செஞ்சீங்க, இந்த மக்களுக்காக என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சீமான், அதுக்கப்புறம் அதிமுக பத்திலாம் நீங்க பேசலாம். வாங்கின காசுக்கு மேல கூவாதீங்க திரும்ப. உங்க குரல் வலையே உங்களுக்கு காரி துப்பிடும்.